இந்த வேலைக்கு வந்ததுக்கு ஊரை நாள் எருமை மேய்ச்சிருக்கலாம். ஐடி வேலைக்கு போனா கை நிறைய சம்பாதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு உங்க சொந்தக்காரன் பேச்ச கேட்டு கருமு இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம், கம்ப்யூட்டர் மெயில் சத்தம் போதாதுக்கு உங்க பொண்டாட்டி கால் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஏசி வேற சங்கூத்திட்டு இருக்கு. இந்த வந்துட்டான்ல என் சிற குத்த எடுத்துட்டு போவ. இவர் தான் உங்க மேனேஜர். இவரோட முக்கியமான வேலையே உங்களை போட்டு மாவாட்டுறதுதான். வழக்கம் போல இன்னைக்கும் வேலையை முடிக்கலையான்னு கேட்டு சத்தமா கத்துறாரு. ஐயோ அவசரத்துல ஃபைல வேற தூக்கி எறிஞ்சிட்டுமேனு ஓடி போய் எல்லாத்தையும் பொறுக்குறீங்க. பொறுக்கிட்டு வரும்போது உங்க பொண்டாட்டி மறுபடியும் கால் பண்ண அந்த சத்தத்துல நீங்க மறுபடியும் ஃபைல தூக்கி எறிய அது போய் உங்க மேனேஜர் மண்டையில வில ஆபீஸே கலகலன்னு சிரிக்கு. அதுலயும் முக்கியமா முன்னாடி விழுந்து விழுந்து சிரிக்கிறவன் தான் உங்க உயிர் நண்பன். அத்தோட உங்களை வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. நீங்க மட்டும் தனியா போய் என்ன செய்வீங்க? அதான் உங்க ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஸ்கூல்ல ஒன்னா படிச்சு காலேஜ்ல கூடவே இருந்து ஒர்க்ல கூட ஒன்னாவே குப்பை கொட்டிருக்கீங்க. இப்ப மட்டும் தனியா விட்டுட்டு எப்படி போறதுன்னு உங்க கூடவே வர சொல்றீங்க. வேலையை விட்டு நிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. ஆனா அது ஈஸியா பண்ண ஒரு வழி இருக்கு. வேற என்ன? ஃபைல் தான். பிளான் சக்சஸ். வேலை போச்சு. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டு தான் வீட்டுக்கு போவோம்னு முடிவெடுக்கிறீங்க. முடிவெடுத்த கையோட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போய் சாப்பிட்டு இருக்கீங்க. அப்ப ஷாப்போட மெனு பொருள்ல ஃபுட் பிரைஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. அதை பார்த்துட்டு கடைக்காரன்ட்ட கேட்கும் போது ஊர்ல விவசாயம் பண்றதுக்கு ஆட்களே இல்லாததால ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விலை அதிகமாயிடுச்சு. வேற வழியே இல்லாம நாங்களும் விலையை ஏத்திட்டோம்னு கடைக்காரர் சொல்றாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த உங்களுக்கு பெட்டரான ஐடியா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதனால ஃபார்ம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றீங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்துல இதெல்லாம் சாத்தியமானு தெரியல. இருந்தாலும் வேற வழி இல்லாம 2 பேரும் ஒரு முடிவுக்கு வரீங்க. குறைஞ்ச விலையில லேண்ட் வாங்கணும்னா வில்லேஜ்ல தான் வாங்க முடியும். அதுலயும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஊருக்கு ஒதுக்கப்புறமா தான் வாங்க முடியும். கடைசியா ஒரு லேண்ட ஒருத்தன் உங்க தலையில தள்ளி விட்டு போயிடுறான். சுத்தி காடு. போய் வர பெருசா எந்த வசதியும் இல்ல. ஆள் நடமாட்டமும் குறைவு. குறைஞ்ச விலையில இந்த லேண்டாச்சும் கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்படுறீங்க. முதல் வேலையா ஒரு நாள் ஃபுல்லா இருந்து இடத்த கிளீன் பண்றீங்க. கிளீன் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. பயிர்கள் நட்டுறதுக்கு தேவையான விதைகளை வாங்குறதுக்கு கடையில போய் விசாரிக்கிறீங்க. விலைகள் அதிக அளவுன்றதுனால வாங்காமலே திரும்ப வரீங்க. இருந்த கொஞ்சம் பணத்தையும் லேண்ட் வாங்குறதுக்கே செலவு பண்ணதால ஃபார்மா தொடங்குறதுக்கு தேவையான காசு கையில இல்ல. அதனால ஊர்ல இருக்கிற மத்த விவசாயிகள்கிட்ட போய் நேரடியா விதைகளை குறைஞ்ச விலைக்கு வாங்குறீங்க. அதோட ஊர்ல கிடைக்கிற மரங்கள் தென்னை ஓலைகளை வச்சு ஃபார்மும் கட்டுறீங்க. ஆமா, இவன் என்ன பண்றான்? விதைகள் எல்லாம் கிடைச்சதால அதை விதைக்கிறதுக்கு முதல்ல லேண்ட உழணும். அங்க யாரோ மாட்டை வச்சு உழறாங்க போல. அவரோட ஹெல்ப்ப கேட்டு பாப்போமான்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அவங்க தற்கொலை ஃப்ரெண்டு அதெல்லாம் டைம் ஆகும், நம்ம டிராக்டர் வச்சு உழுதுக்கலாம், குறைஞ்ச விலையில டிராக்டர் ஒண்ண நான் கூட்டிட்டு வரேன்னு போறாரு. சரி, வர வரைக்கும் மரத்துக்கு கீழே கயித்துக்கட்டுல போட்டு படுக்கிறீங்க. திடீர்னு மிகப்பெரிய சத்தம் ஒண்ணு உங்களுக்கு கேக்குது. மரம் எல்லாம் ஆடுது, உலகமே அதிருது. அட கிறுக்கு பாயிலே, என்னதாண்டா கூட்டிட்டு வர? இன்னைக்கு உழுத மாதிரி தான் போ. பார்த்து பொறுமையா. வயலுக்கு வலிக்க போகுது பாரு. இவன் வேற இன்னைக்குன்னு பார்த்து மாடை இவ்வளவு வேகமா ஊட்டிட்டு இருக்கான். ஒரு வழியா உழுது முடிச்சு டிராக்டரை அனுப்பி வைக்கிறீங்க. சரி, வாங்கிட்டு வந்த விதைகளை விதைக்கலான்னு பேக திறந்து பாக்குறீங்க. எல்லா விதைகளையும் ஒன்னா போட்டு வச்சிருக்கான் உங்க ஃப்ரெண்டு. உழுதுல பட்ட கஷ்டம் போதாதுன்னு இவ விதை எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கான். எங்க அவன்? கொஞ்சம் இருந்த வரேன். இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். வேற வழி இல்லாம மொத்த விதையும் ஒன்னா விதைக்கிறீங்க. ரொம்ப நாளா மழையே பெய்யாததால நிலையெல்லாம் வறண்டு போயிருக்கு. பயிர்கள் முளைக்காம இருக்கிறத பார்த்து உங்க மனசு சின்னதா ஒரு பயம் வருது. ஒரு வழியா ஒரு நாள் கழிச்சு லேசா மழை பெய்யுது. அடுத்த 10-15 நாள்லயே பயிர்கள் முளைக்க தொடங்குது. வாழ்க்கையில எதையோ பெருசா சாதிச்சு நினைப்புல சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல். நீங்க விதைச்ச எல்லா பயிரும் கலந்து முளைச்சிருக்கு. சீரான இடைவெளி இல்ல. எந்த பயிர் எதுனே தெரியல. பயிர்கள் மிக நெருக்கமா வளர்ந்ததால அதிக அளவான பூச்சி தாக்கமும் ஏற்பட்டிருக்கு. போதாததுக்கு சுத்தி காடுங்கிறதுனால மான்கள், மாடுகள், பன்றிகளால நிறைய பயிர்கள் சேதமாயிருக்கு. இரவு நேரங்கள்ல விலங்குகளால ஏற்படுற சேதங்களை குறைக்கிறதுக்கு நீங்களே தோட்டத்துக்கு நடுவுல காவலுக்காக ஒரு உயரமான குடில் ஒண்ணு அமைக்கிறீங்க. அதுல நைட்ல காவலுக்கு இருக்கீங்க. சிட்டில ஏசி ரூம்லயே தூங்கின உங்களுக்கு பூச்சிக்கடியும் இருட்டும் ரொம்ப பயத்தை கொடுக்குது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தூங்காம பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு முன் அனுபவம் இல்லாததால உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு விலங்குகள் அப்பப்போ பயிரை நாசம் பண்ணிட்டு போயிடுதுங்க. இப்படி நீங்க பல அடிகள் வாங்கினதுதான் மிச்சம். ஒரு வழியா அறுவடைக்கான நேரம் வந்துருச்சு. ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு காலம் தேவைப்படுறதால சில பயிர் முத்தியும் சில பயிர் பிஞ்சாவும் இருக்குது. மாடு சாப்பிட்டது, மான் சாப்பிட்டது, பன்னி சாப்பிட்டது போக யாராம முரட்டால ஓடிட்டு இருக்கான். சரி,
பொழைச்சு போங்கடா. நம்மளை விட எல்லாரும் நல்லா தான் வாழ்றானுங்க. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எல்லா விலங்குகளும் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு செலவு பண்ண காசு கூட திரும்ப வருமானு தெரியாம குழம்பு போயிருக்கீங்க நீங்க. காய்களை பறிக்கிறதுக்கு அதிக வேலை இல்லாததால நீங்களே பறிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரியான பராமரிப்பு இல்லாததால பயிர்களுக்கு இடையில நிறைய புல்கள் வளர்ந்துருக்கு. இது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்ல, கம்ப்யூட்டர்ல மவுச பிடிக்கிற மாதிரி ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு காய்களை பறிச்சிட்டு இருக்காரு. ஆமா, இது என்ன டேட்டா கேபிளா? டேய் கிறுக்கு பயல, அது பாம்புடா. இவன் ஒருத்த பில்லங்கத்தை வீடு தேடி கூட்டிட்டு வருவான். ஒரு வழியா பொருளை கொஞ்சம் காய்கறிகளையும் குறைவான விலையில வித்ததால செலவு பண்ண காசு கூட திரும்ப வரல. மனசுடைஞ்சு போன நீங்க பேசாம இதை விட்டுட்டு பழைய வேலைக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறீங்க. உங்க பாஸோட மூஞ்சி நினைச்சு பார்த்த உங்க ஃப்ரெண்டு அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு உங்க மனசு தேத்துறாரு. நீங்களும் கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்றீங்க. முதல் தடவை செஞ்ச பிழைகளை மறுபடியும் செய்யாம இருக்க ஒரு ரிசர்ச் பண்றீங்க. ரிசர்ச்னா பெரிய ரிசர்ச்லாம் இல்ல, இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறது தான். வேற என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போற வரவங்க கிட்ட எல்லாம் ஐடியா கேட்கறது. உங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு அதையே பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறது. வழக்கம் போல ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு வீடியோ உங்களை அட்ராக்ட் பண்ணது. அந்த வீடியோல பயிர் செய்கையோடு சேர்த்து ஆடு மாடு கோழின்னு கால்நடைகளையும் வளர்க்கறதால லாபம் அதிகமா வரும்னு சொல்றாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு கோல்டன் ஐடியாவா தோணுது. கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்க. எல்லாத்துலயும் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணாம இப்போதைக்கு கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றதுதான் நல்ல வழி. இப்போதைக்கு முட்டை போட 4 கோழி, பால் கறக்க 2 மாடு, ஃபியூச்சர்ல இறைச்சி தேடிக்கு 2 ஆடு, என்னே தெரியாம 3 வாத்து. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டையும் சேர்த்து மொத்தம் 2 பண்ணியும் ஃபார்முக்கு கொண்டு வரீங்க. கோழிக்கும் வாத்துக்கும் கூட ரெடி பண்ணிட்டு மாட்டு தொழுவத்துக்கு என்ன பண்ணலான்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே உங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம தொடர்ந்தே விட்டுறான். குறிப்பா அந்த ஆடு உங்களை பதம் பாக்குறதுலயே குறியா இருக்குது. உங்களை போட்டு பொழந்தது மட்டும் இல்லாம அதுங்கெல்லாம் நேரம் உங்க தோட்டத்துக்கு போய் மிச்சம் இருக்கிற பயிர்களையும் சேதமாக்கிடுது. இத பார்த்து நீங்க முதல்ல இதுங்களுக்கு ஒரு ஷெட் போடணும்னு நினைக்கிறீங்க. வெட்டின மரம் தடி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆடு மாடுக்கு ஷெட் அமைக்கிறீங்க. என்ன பின்னால எதுவும் சத்தம்? சூத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. சரி, வந்ததுதான் வந்துட்ட. இந்த தடவை ஒழுங்கா நல்ல விதைன்னு உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த தடவை வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரை எல்லாம் நல்லா பிளான் பண்ணி நன்றீங்க. ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான இடைவெளி கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. இந்த தடவை மிஸ்டேக் வராதுன்னு ரொம்ப கான்பிடென்டா இருக்கீங்க. இவன் ஏன் கத்திட்டு ஓடுறான்? ஏன் மச்சான், நான் உன்னை காப்பாத்துறேன். இல்ல, நம்ம உள்ளே இருக்கிறது தான் சேஃப். உங்க ஃபார்மை பார்த்தாலே அசிங்கமா கசகசன்னு இருக்குது. எங்க பார்த்தாலும் கழிவுகளும் குப்பைகளும் சேர்ந்து இருக்கு. நீர்ப்பாசன சிஸ்டம் இல்லாம பயிர்கள் வாடுது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைன்னு நைட் ஃபுல்லா யோசிக்கிறீங்க. என்னடா அது சுத்திட்டு வருது? அடடா, இந்த பூச்சிகளுக்கு ஏன் குடிசையோட வேற இடமே இல்லையா? முதல்ல இதை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஐடியா வேணும்னு டிசைட் பண்றீங்க. பூச்சிங்க குடிசைக்கு வர்றது குறைக்கிறதுக்கு ஒரு வழி, குடிசைக்கு வெளியே நிறைய விளக்குகளை தொங்க விடுறது தானே முடிவெடுக்கிறீங்க. பரவாயில்லையே, இது நல்லாவே ஒர்க் ஆகுது. பூச்சி தொல்லையே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்பெல்லாம் ஃபார்ம் ரொம்ப பிஸியா இருக்குது. ஆனா லாபம் தான் ரொம்ப கம்மி. வேலை ரொம்ப அதிகம் ஆகி தூக்கம் கூட கிடையாது. இந்த சிச்சுவேஷன் மாத்தியே ஆகணும். அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. நீங்க சந்தோஷம் ஆகி பயிர்கள் நல்லா வளரும்னு நினைக்கிறீங்க. ஆனா மழை நிறுத்தாம பல நாள் தொடர்ந்து பெய்யுது. அதனால பயிர்கள் எல்லாம் அழுகி பெருமளவிலான நஷ்டம் ஆகுது. ஆனா நீங்க மனம் தளராம சொல்யூஷன் தேடுறதுலே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஸ்ட்ராங்கா ஒரு வேலி அமைச்சு கால்நடைகள் வெளியே போகாத மாதிரி பாக்குறீங்க. கோழி குஞ்சுக்காக சேஃப்டி நெட் செட்டப் பண்றீங்க. பூச்சி ப்ராப்ளம்க்கு கோழிகளை ஃபீல்ட்ல மேய விடுறீங்க. இதனால பூச்சிக்கொல்லி செலவும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தண்ணி பற்றாக்குறை தீர்க்கறதுக்கும் மழை வெள்ளத்தை குறைக்கிறதுக்கும் குளம் ஒண்ண வெட்டுறீங்க. மழை நீர் நேரா குளத்துக்குள்ள போய் தேங்குறதால வெள்ளத்தால பயிர்கள் சேதமாகிறது குறையும். மழை நீர் சேவ் பண்ணிட்டு ட்ரை சீசன்ல யூஸ் பண்றீங்க. குளம் சும்மா தான் இருக்குன்னு ஃபிஷ் ஃபார்மிங் ட்ரை பண்ணலான்னு கொஞ்சம் மீன்களை கொண்டு வந்து குளத்துல விடுறீங்க. மீன்கள் சின்னதாவே இருக்கிறதால பெருசா எந்த லாபமும் உங்களுக்கு இப்போதைக்கு வரல. அதனால லாபத்தை கூட்டுறதுக்கு குளம் மேல ஆட்டுக்கூடல அமைக்கிறீங்க. இதனால ஆடோட கழிவுகள் தண்ணியில நேரடியா கொட்டுறதால கழிவுகளை சுத்தம் பண்ற வேலையும் இல்ல. அது மட்டும் இல்லாம கழிவுகள்ல இருந்த ஆல்கே மற்றும் பாக்டீரியா போன்ற மீன்களுக்கு மிகவும் பிடிச்ச நுண்ணுயிர்கள் உருவாகிறதால ஃபிஷ் growth ரொம்ப வேகமா நடக்குது. அதனால சேல்ஸும் நல்லாவே போகுது. மீன்கள் சாப்பிட்ட கழிவுகள் நிரம்பிய நீரை பயிர்களுக்கு ஃபர்டிலைசரா யூஸ் பண்றீங்க. இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் அது திரும்ப ஃபார்ம்லயே இன்வெஸ்ட் பண்றீங்க. கிளீன் பண்றதுக்காக வேகமா தண்ணி அடிக்கிற மிஷின், பால் கறக்கிறதுக்கு ஒரு மிஷின், கிராஸ் கட் பண்ண ஒரு மிஷின், மண்ணை உழுறதுக்கு டிராக்டர்னு எல்லா மிஷினும் வாங்கி அப்கிரேட் பண்றீங்க.
எல்லா மிஷின்ஸும் இருக்கிறதால ஃபார்ம் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகுது. விலங்கு கழிவுகளை சுத்தம் பண்றது மட்டும் இல்லாம அந்த கழிவுகள் எல்லாத்தையும் பைப் மூலமா பயோகேஸ் சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்றீங்க. அதுல இருந்து வர மீத்தேன் கேஸ் மூலமா உங்க சமையல் எரிவாயு தேவையை குறைச்சிக்கிறீங்க. மீதம் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் நேச்சுரல் ஃபர்டிலைசரா பயிர்களுக்கு போடுறீங்க. இப்படி உங்க ஃபார்ம் ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்ட் சிஸ்டம் ஆகிடுது. வேலை பிரஷர் ரொம்ப குறைஞ்சு நீங்க ரிலாக்ஸா ஒர்க் பண்றீங்க. ஆடு மாடு கோழி எல்லாத்துலயும் இப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கரும்பு வாழை சோளை தென்னைன்னு எல்லா பயிர்களும் நல்ல ஹெல்த்தோட செழிப்பா வளர்ந்துருக்கு. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் உங்க திறமையை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ உங்க ஃபார்ம்ல ஸ்டெடியா நிறைய இன்கம் வருது. ஃபார்ம் ப்ராடக்ட் ஷாப், ஃப்ரெஷ் மில்க் ஷாப், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்னு உங்க பிராண்ட் வளர்ந்துட்டே போகுது. லோக்கல் மார்க்கெட்ல உங்க பிராண்ட் ரொம்ப பாப்புலர் ஆகுது. வெளிநாடுகள்ல இருந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ கூட இம்போர்ட் பண்ணி சேல் பண்றீங்க. இம்போர்ட் மட்டும் இல்ல, உங்க ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் கூட ஆகுது. நீங்க மட்டும் லைஃப்ல மேல வந்தா போதாதுன்னு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அக்ரிகல்ச்சரோட அருமையை புரிய வைக்கிறதுக்கு ட்ரைனிங் செஷன்ஸ், ஒர்க் ஷாப்னு எல்லாம் நடத்துறீங்க. ஆரம்பத்துல நீங்க பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நியூ ஃபார்மர்ஸை மீட் பண்ணி அவங்க கிட்ட உங்க நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. சம்டைம் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப் கூட நீங்களே பண்றீங்க. இப்போ உங்க லைஃப்ல ஸ்ட்ரெஸ் இல்ல, ஃபுல் சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. மார்னிங்ல ஃபார்ம் சவுண்ட், மதிய ஜில்லுன்னு ஒரு குளியல், ஈவினிங் சன்செட்னு உங்க லைஃப் அம்மர்க்கலமா போகுது. ஆனா இவன் மட்டும் இன்னும் திருந்தவே இல்லை. நேத்து கூட தேன் எடுக்க போறேன்னு தேனி வளர்த்துற இடத்துக்கு போய் பக்கே தெரியாம கைய வச்சு கண்ட இடத்துல கறி வாங்கிட்டு வந்திருக்கான். முந்தா நாள் கூட டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டா வாயில் நெருப்பூர்மான டவுட் கேட்டு வேலை செய்யற கிளவி கிட்ட கல்லால அடி வாங்கினான். என்ன இருந்தாலும் நீங்க ஐடி வேலையில இருக்கும்போது இருந்த அந்த டென்ஷன் உங்களுக்கு இப்போ இல்ல. லைஃப் சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப மீனிங்ஃபுல்லா மாறிடுச்சு. இப்போ உங்க ஃபார்மால ஊர்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. வில்லேஜும் டெவலப் ஆகுது. இதுதான் ரியல் சக்சஸ்னு உங்களை பார்த்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்க ஜேர்னி சிம்பிள் ஐடியால ஸ்டார்ட் ஆகி ஃபுல் சிஸ்டம் ஆகிடுச்சு. லாஸ்ட்ல நீங்க ஒரு பீஸ்ஃபுல் ஸ்மைலோட சன்செட்டை ரசிக்கிறீங்க. இப்படி ஃபன்னான பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வீடியோஸ் பார்க்க வெல்த் கார் டூல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.